ப்ரோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லைவுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 டைம்ஸ் என் கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ. 2 வாட்டி 50,000 போட்டு, ஒரு வாட்டி 1 லட்ச ரூபா போட்டு ஆஃப் பண்ணிட்டு இது ஃபுல் லாஸ் பண்ணிட்டேன் நான். அது வந்து என்ன ஆச்சுன்னா உங்க லைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஓவர் ட்ரேடிங் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணேன். லைவ்ல வந்து சும்மாவே இருக்கணும் ப்ரோ. அது இந்த உங்க உங்க ஸ்கிரீன் சும்மா இருக்கிறத பார்த்து தான் நானும் லைவ்ல சும்மா இருக்கேன். கண்ட மேனிக்கு ஒரு நாளைக்கு 10 என்ட்ரி 15 என்ட்ரின்னு எடுத்து நிறைய லாஸ் பண்ணதான் ப்ரோ மிச்சமா இருக்கு. இருந்த நம்மளுக்கு இருந்த மணி ப்ராப்ளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு 1 வீக்லயே நல்லா ரெக்கவர் பண்ணிட்டேன் ப்ரோ. என் கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ண இடத்துல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 270-280% 1 வீக்லயே நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் ப்ரோ. நேத்து நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா போன வெனஸ்டேவும் நம்மளுக்கு இதே மாதிரி 90% எஃபிஷியன்சி ட்ரேடு கிடைச்சிச்சு ப்ரோ. அதே மாதிரி நீங்க நேத்து நம்ம என்ட்ரிலையும் யாருமே எந்த காரணமும் சொல்லக்கூடாது, கண்டிப்பா உள்ள இருக்கணும் அப்படின்னீங்க. இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால என் பிசினஸும் பார்க்க முடியாம எனக்கு டைமும் இல்லாம தான் இருந்தேன். நம்ம லைவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த 270% கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ட்ரேடிங் டேஸ்லயே 270% எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு ப்ரோ. அதை எடுத்து அப்படியே நான் என்னோட டெப்ட் எல்லாமே முடிச்சேன் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 70-75% முக்கால்வாசி என் டெப்ட் ஃபுல்லா முடிச்சிட்டேன் ப்ரோ. அதுவும் இந்த 8 டேஸ்ல முடிச்சுட்டு இப்ப வந்து எனக்கு எப்படின்னா நிம்மதியா தூக்கம் வருது ப்ரோ. சொல்றது நான் வித்ட்ரால் பண்றேன் ப்ரோ. அன்னைக்கு ப்ராஃபிட்டா அன்னைக்கு வித்ட்ரால் பண்றேன். வித்ட்ரால் ஹிஸ்டரியுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அன்னன்னைக்கு ப்ராஃபிட்டா அன்னன்னைக்கு அப்படி அப்படியே வித்ட்ரால் பண்றேன் ப்ரோ. எப்படி சொல்றதுன்னா இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுன்றது கூட நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில நல்லா தெரியுது ப்ரோ. நீங்க அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு என் ஃபேஸ்லயே நல்லா தெரியும் ப்ரோ. ஒரு 4 to 5 months வேலையே இல்லாம இருந்து பிசினஸும் என்னால பண்ண முடியாம எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் என்னோட ஏர்னிங்ஸ் இப்படி இருக்குதுன்ற நான் இப்போ இருக்கும்போது எங்க வீட்டுல நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணன்றதே சொல்ல ப்ரோ. இப்போ இருக்கும் என் டெப்டை நான் க்ளோஸ் பண்ணதையுமே நான் வீட்டுல இன்னும் சொல்லல. நானா தான் இன் பர்சனா போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏர்ன் பண்றீங்க, நான் செலவு பண்றேங்கிறத தாண்டி உங்க டெப்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் இருக்கு. நான் உங்களுக்கு இந்த வாரத்துல டெய்லி என்னோட பிஎன்எல் நான் உங்களுக்கு அனுப்பும் போது பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் டு காஸ்ட்ல எல்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணிருப்பேன். ஜீரோல பிரேக் ஈவன்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க பாத்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நான் பதஸ்டியா போய் எடுத்த என்ட்ரி தான். நேத்து கூட நம்ம என்ட்ரி வந்து பிரேக் ஈவன் கிட்டயே சுத்துச்சு, போனா கீழே வந்தான். ஆனா இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல சொன்னீங்க பாருங்க, அந்த 30% தான்னாலும் நான் புக் பண்ற இடத்துல புக் பண்ணுங்க. அப்படியே வெயிட் பண்ணேன். அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை போட்டு வெயிட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சர்டைன் பீரியட்ல வந்து பிரேக் பண்ண உடனே நீங்க ஒரு சடன் மேல போகும்போது நான் இந்த இடத்துல என்னோட ப்ராஃபிட்டை நான் புக் பண்றேன்னு சொன்னீங்க பாருங்க. அப்போ கூட நான் வெயிட் பண்ணேன், ஏன்னா நம்ம சொல்லி அதுக்கப்புறம் போகுது. ஆனா நீங்க இன்னொரு 2 வார்த்தை சொன்னீங்க, மார்க்கெட் கொடுக்குற எல்லா பாயிண்ட்டும் நமக்கு தேவையில்லை. இன்னொன்னு இது 2 TB வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வந்துட்டு மறுபடியும் போகணும். இந்த எல்லா பாயிண்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லைன்ற வார்த்தை என்ன அந்த இடத்துல என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ண வச்சிச்சு ப்ரோ என்னோட லைவ்ல. எனக்கு ஸ்டில் அந்த ஒரு ப்ரௌட் ஃபீல் இருக்கு. டெப்த்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றது, ஏன்னா நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு அந்த டெப்த்துங்கிறது தான் பெரிய மன உளைச்சலா இருக்கும். அது தூக்கம் வராது ப்ரோ, தூக்கமே வராது. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய பேர் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொடுத்த ஃபீஸை ரெக்கவர் பண்ணிட்டேன், என்னால இப்போ மந்த் அண்ட் மந்த் ஃபேமிலி ரன் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட டெப்டை நான் அடைச்சிட்டேன், பெரிய கடன்ல இருந்தா அதை அடைச்சிட்டேங்கிற ஒரு விஷயத்த நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றது எனக்கு சீரியஸ்லி ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ ப்ரோ உங்களோட எனக்கு அந்த பீண்டல் காமிக்க முடியுமா? நம்ம அந்த லைவ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து பீண்டல நம்மளது 16th நம்ம லைவ் ஜாயின் பண்ணதுல இருந்து வரும். ஓகே, 16th இருந்து அப் டு டேட் நேத்தோட என்ட்ரி வரைக்குமே. இந்த லாஸ்ட் கீழே இருக்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே என்ட்ரியான எடுத்தது ப்ரோ. 1 lakh எதுலையுமே எடுக்க முடியுமான்றது எனக்கு சந்தேகம் தான் ப்ரோ. ஆனா முடியும் ப்ரோ. ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்? என் கேபிட்டலுமே காமிச்சிடும் ப்ரோ. இதுதான் ப்ரோ என் கேபிட்டலுமே இவ்வளவுதான். ஓகே, என் கேபிட்டல் நான் என் வித்ட்ராவலும் போய் காட்டுறேன் பாருங்க ப்ரோ. அன்னைக்கு ப்ராஃபிட்டை வித்ட்ராலே பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. 1 lakh 65,000 35,000 15,000 7,000 20,000 இதெல்லாம் வித்ட்ராலும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ நானு. ஓவராலா இப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2,60,000 ப்ரோ. 1,30,000 வச்சு 2,60,000, நியர்லி 200%, மோர் தென் 200% ப்ராஃபிட் ப்ரோ.
லைவ் மட்டும் ஸ்டாப் பண்ணாம இருந்தாலே போதும் ப்ரோ. நம்ம வந்து சும்மாவே இருந்தாலும் நம்ம என்ட்ரி கிடைக்கும் போது தான் நம்ம போக போறோம். நம்மளோட லைவ் மட்டும் இருந்தாலே போதும் ப்ரோ. நிறைய பேர் சர்வைவ் ஆயிடுவாங்க ப்ரோ இதுல. ஷியோர் ப்ரோ. கண்டிப்பா லைவ் கண்டினியூ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதான் லைவ்ல சொன்ன மாதிரி என்னால நிறைய பேர் அக்கமுலேட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லைவ்ல நமக்கு நிறைய பேர் நியூ பீப்புள்ஸ் எல்லாம் வராங்கன்னா டவுட் நிறைய கேட்பாங்க, அங்க என்னோட ட்ரேடு மிஸ் ஆகும். அதனால ஆமா ப்ரோ. நிறைய பேர் அக்குமுலேட் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டட் ஸ்லாட் மட்டும் தான் லைவ்ங்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ பாத்துக்கலாம். ஓகே. எந்த அளவுக்கு என்னால கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றேன். முன்னாடி 10 பேர் மட்டும் வச்சு பண்ணலாம்னு பார்த்தேன். இப்போ 15 பீப்புள்ஸ் ஓகேங்கிற மாதிரி வச்சிருக்கோம். இந்த மாதிரி என்னால மேனேஜ் பண்ண ஓகே. கூடிய பீப்புள்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. அதான் லைவ்ல வந்து என்கிட்ட பேசாம இருந்தாலே போதும். நான் சொல்றதை வந்து நீங்க காரணமானாலே போதும். லைவ்ல என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேங்கிறது தெரியாது. பிளஸ் வந்து அந்த இல்ல ப்ரோ, டிசிஷன் அது மேக்கிங் கரெக்டா. புரிஞ்சதுனாலதான் ப்ரோ ஒன்னே ஒண்ணுத்துக்கு தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் பேசுறது எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்கா, எல்லாருக்கும் கேக்குதான்னு. கேக்குது கண்டிப்பா ப்ரோ. இதை மட்டும் தான் நான் இந்த ஒரு வாரம் லைவ்ல நான் உங்ககிட்ட பேசினது. மத்தபடி நான் எதுவுமே பேச மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரி ப்ரோ. ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னும் உங்களோட வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும். உங்களோட பிசினஸை விட தேங்க்ஸ் ப்ரோ. இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். கண்டிப்பா ப்ரோ. நல்ல கான்பிடன்ஸ் வந்திருக்கு ப்ரோ எனக்கு.